ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நறுமணம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பிரெட் க்ரம்ஸ் வச்சு ஒரு கட்லெட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆரம்பிச்சிடலாமா? ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நான் பிரெட் ஜாமுன் பண்ணியிருந்தேன். ஸ்டஃபிங் ஃப்ரூட்லலாம் வச்சு பண்ணுறது நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது. அப்போது மீதியான ப்ரெட்டை எட்ஜஸ் கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த க்ரம்ஸ் வச்சு தான் இப்போ நான் கட்லெட் பண்ண போகிறேன். எனக்கு அது ஒரு 1.5 கப்பு கிட்ட கிடச்சிது. அதில் கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சமாகவே போட்டுக்கலாம், ஏன்னா ப்ரெட்லேயும் கொஞ்சம் சால்ட் இருக்கும். அடுத்து ஒரு 2 சின்னதாக பச்சை மிளகா சின்னதாக அரிஞ்சு போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி என்கிட்ட இல்லை, கொத்தமல்லியும் இருந்தால் பொடிசாக நறுக்கி போட்டுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அதையும் பொடிசாக நறுக்கி இந்த பிரெட் க்ரம்ஸோட சேர்த்துடலாம். காரத்துக்கு 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போடுறேங்க. அடுத்து பொட்டுக்கடலை மாவு அடித்து ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். பெரிய ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூன் போதும், சின்னதாக இருந்தால் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம அந்த பிரெட் ஜாமுன் பண்ணும்போது மீதியாகிற அந்த பிரெட் ஸ்லைசஸ் எட்ஜஸ்லாம் கட் பண்ணுறதை வேஸ்ட் பண்ணாமல் உடனடியாக இந்த கட்லெட் போட்டு சாப்பிட்டோன்னா கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து இஞ்சி பூண்டு, ஒரு சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 2 பல்லு பூண்டு, கொஞ்சம் சோம்பு நல்லா இடிச்சிட்டு அதையும் இந்த க்ரம்ஸோட போட்டு சேர்ந்து நல்லா கிளறி விட்டுடலாம். அந்த வெங்காயத்தில் இருக்க ஈரம் கொஞ்சம் இழுக்கும், அதை போட்டு நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டுடலாங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை நல்லா சேர்த்து பிசைஞ்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசையணும். பாருங்கள், கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து வந்த பிறகு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா அழுத்தி பிசைஞ்சு நம்ம ஒரு பால் கொண்டு வந்துடலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம கட்லெட்க்கு ரெடியாக இருக்குது மாவு. இதை உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் தட்டி, ஸ்கொயராக, ரெக்டாங்கிளாக, எப்படி வேணாங்க. நான் இப்போ வடை தட்டுற மாதிரி தாங்க தட்ட போகிறேன். எல்லாத்தையும் தட்டி ரெடி பண்ணுறேன். ஸ்டவ்வில் எண்ணெயும் வச்சு காய வச்சிட்ருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் நீங்களும். மாவை நான் எல்லாத்தையும் கட்லெட்டுக்கு தட்டி வச்சுட்டேங்க. ஸ்டவ்வில் எண்ணெயும் காஞ்சிட்ருக்கு. ஃப்ளேமை நல்லா குறைச்சி வச்சுட்டு போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனில் பொரித்து நம்ம எடுத்துட வேண்டியது தாங்க. நம்ம கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு போட்டிருக்கிறதுனால அவ்வளோவா ஆயிலும் எடுக்காது. ரொம்ப சாஃப்டாக சூடாக சாப்பிடும்போது கிறிஸ்பாக ரொம்ப நல்லாயிருக்குங்க இதோட டேஸ்ட்டு. டொமேட்டோ சாஸோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா இந்த கலரில் எடுத்துருங்க. நான் மீதி இருக்க எல்லா கட்லெட்டையும் பொரிச்சிடுறேங்க. இதோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரெட் க்ரம்ஸ் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நறுமணம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அந்த பெல் பட்டனையும் அமுத்திடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.